ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ஃபார்மில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அதுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் என்னென்ன பண்ணாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உலகத்தில் மிகப்பெரிய பெரிய ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி, அந்த கம்பெனியில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. கம்பெனியோட பேரை வந்து என்னால் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது, ஓகேங்களா. அங்கே என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த பிளான்ட் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஃபார்ம் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து வச்சுருக்காங்க. அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருந்து வரக்கூடிய கேசோலின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து டேங்க் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த மெயின் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 19 சின்ன சின்ன டேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆகுது, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெயினான டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் டிரான்ஸ்மிட்டர், அதாவது உங்களுடைய டேங்கில் வந்து எவ்வளவு லெவல் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கான டிரான்ஸ்மிட்டர். அது வந்து அங்கே என்ன டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிட்டர். அதாவது அதில் என்னென்னா உங்களுக்கு ஃப்ளோட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் சென்சார் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால ஃப்ளோட்டிங் சிஸ்டத்தை மட்டும்தான் வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, டேங்க் லெவலை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 1 hours வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவன் நைட் ஷிஃப்ட்டில் தான் இது நடந்திருக்குது. நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு வந்து ரீடிங் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து 50% டேங்க் லெவல் இருந்திருக்கு. அப்புறம் வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவன் நோட் பண்ணி அவங்க சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ளோ எவ்வளோ வருது, இப்போ டேங்க் லெவல் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரௌண்டு 1 AM வரைக்கும் வந்து ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் வந்து மாற்றி விட்டால் போதும்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த டேங்கில் வந்து ஓவர்ஃப்ளோ இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பம்பு கிடையாது. அங்கே வந்து மேனுவல் வால்வ் இருக்குது. மேனுவல் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ அதில் தான் வந்து அந்த ஃபோர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபில் ஆகுது, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ஃபில் ஆகுது. இதில் என்ன நடந்துச்சு, லெவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ரெண்டாவது மேனுவல் ஃப்ளோட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்காக இருந்திருக்கு. இதனால் வந்து லெவல் வந்து தெரியாமனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க பார்த்துட்டு போன 1 hourலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகிருக்கு. ஆல்ரெடி டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 70% இருந்திருக்குது. இவங்க பார்த்துட்டு போய் 1 hourல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. 1 hourக்குள்ளேயே ஃபில் ஆகிருக்கு. ஃபில் ஆனோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிடுச்சு. ஓவர்ஃப்ளோ ஆனது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் வந்து ஃபில்லப் ஆக தொடங்குது. இந்த டேங்க் ஃபார்ம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 126 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் ஃபார்ம் இருக்குது. அந்த டேங்க் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 3 feet அளவுக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லிக்யூட் வந்து ஃபுல்லாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி இதாக இருக்குது. ஃபுல்லாக வந்து க்ளவுட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து 1 hourக்கு அப்புறம் வந்து ரீடிங் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் க்ளவுட் இருக்குது. இந்த வேப்பர் க்ளவுடை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சூப்பர்வைசர் அந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்து வேறு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் 3 பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவும் இல்லை, எப்படி வந்து லீக் ஆகுது, எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. உடனே சூப்பர்வைசர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரை வந்து யாரையுமே வந்து டேங்க் ஃபார்முக்குள்ளே என்ட்ரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை வந்து அலாட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புகிறாரு. சூப்பர்வைசரும் இன்னொரு ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, எதனால் லீக் ஆகுது, எப்படி லீக் ஆகுது, எங்கேருந்து லீக் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க. இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய டேங்கில் இருந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரவுண்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நேராக வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டு ஃபில்லப் ஆகுது. ஃபில்லப் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டத்தையும் ஓவர்ஃப்ளோ ஆகி டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யார்டுக்கு வருது. டிரான்ஸ்ஃபார்மர் யார்டில் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இக்னிஷன் சோர்ஸ் பட்டு பார்த்திங்கன்னா 7 seconds வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டேங்க் ஃபார்மும் பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஆகுது, ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவும் எத்தனை
மினிட்ஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 26 நிமிஷத்தில் வந்து நடந்திருக்குது. இந்த ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த லெவல் ஃபில் ஆகி இவங்க பார்த்து இது பண்ணிவிட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இக்னிஷன் ஸ்டார்ட் ஆனது 7 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் ஆகி இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி கொலாப்ஸ் ஆனது வந்து இக்னிஷன் ஆகி 7 மினிட்ஸ் 7 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எக்ஸ்ப்ளோஷனாக இருக்குது. இது வந்து ஹெவி எக்ஸ்ப்ளோஷனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருந்துச்சு. இதில் ஃபெட்டாலிட்டி வந்து எதுவுமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பர்வைசர்ஸ் வந்து பார்த்தோன்னே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த க்ளவுட் ஃபார்மேஷனால் இவங்க வந்து உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணலை. அலோவ் பண்ணதுனால எல்லாமே வந்து சேஃபான பிளேஸுக்கு போயிட்டாங்க. போனதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டாலிட்டி இல்லாமல் ஆச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஓவர்ஃப்ளோ, எதனால் லீக் ஆச்சு, எப்படி வந்து ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த டேங்க்லேருந்து தான் உங்களுக்கு வந்து லீக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் சென்சார், ரிஃப்ளெக்டிவ் எலக்ட்ரானிக் சென்சார் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை. இவங்க மேனுவலாக தான் வந்து அந்த ஃப்ளோட்டு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பார்த்துருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து புது எலக்ட்ரானிக் பல்ஸு டிரான்ஸ்மிட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ப்ளஸ் டிசிஎஸ் ரெண்டுலேயுமே டிஸ்பிளே ஆகிறது மாதிரி, கண்ட்ரோல் ரூமுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை லோ 2 லெவலையும் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து அதாவது ஓவர்ஃப்ளோ லைனுக்கு மேலே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை அலாரத்துக்கு செகண்டரி அலாரம் வந்து செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் வால்வை வந்து ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து கட் பண்ணால் மேனுவலாக தான் வால்வை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டில் வந்து பம்பை போட்டிருக்காங்க. அங்கே வந்து ஆட்டோ ஃப்ளோ கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லெவல் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கலாக பம்பு வந்து ட்ரிப் ஆகணும், அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதையும் மீறி உங்களுக்கு வந்து லீக் ஆகுதுன்னா அதுக்கு மேலே வந்து ஓவர்ஃப்ளோ இன்டர்கனெக்ஷன் லைனை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஓவர்ஃப்ளோ இன்டர்கனெக்ஷன் லைன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேருந்து பாக்கி எல்லா டேங்குக்கும் ஷிஃப்ட் ஆகி போகிறது மாதிரி அவங்க வந்து லைனை வந்து ஃபில் கொடுக்குறாங்க. இந்த டேங்க்லேருந்து வேறு டேங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அதில் வந்து ஃப்ளோ போகும்போது அதில் இருக்கக்கூடிய சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகி டிசிஎஸ்ல வந்து காமிக்கிறது மாதிரி அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ சேஃப்டி சிஸ்டம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டேங்க் ஃபார்மில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போயிட்டு நம்மளுடைய ஒர்க்கை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைன்யூட்டாக இருக்கணும். நம்ம நினைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து எக்ஸ்ப்ளோஷனையும் உருவாக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் லாஸ் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீடு ப்ளஸ் என்வரான்மெண்டல் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இது வந்து 2005 வந்து இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து எதனால நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. ரெண்டாவது சேஃப்டி சிஸ்டம் வந்து எதுவுமே பண்ணல. ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே அதுக்கு அடுத்த இது எதுவுமே பண்ணாதனால இந்த ஆக்சிடெண்ட் வந்து மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அதோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து இது பண்ணி அனலைஸ் பண்ணி இங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நார்மலைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு நெக்லேஷன்னாலையும் ஒரு சின்னதாக ஒரு எக்யூப்மெண்ட்டு தான் அந்த லெவல் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடியது அது ஃபெயிலியர் ஆனோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சுன்னு. அதனால தான் நம்மளுடைய பிளான்ட்டில் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேலைனாலும் அதை வந்து ஒரு ஆளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து முடித்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.